சீக்கியம் மற்றும் பௌத்தம் தவிர மற்ற மதங்களுக்கு மாறும் ஒருவர் பட்டியல் சாதியாக கணக்கில் எடுத்துக் கொள்ள மாட்டார். மேலும் அவர்கள் பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் பாதுகாப்பு கோர முடியாது என முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் இன்று அறிவித்துள்ளது. 1950ஆம் ஆண்டின் அரசியலமைப்பு ஆணை பிரிவு 3 பட்டியல் சாதி அந்தஸ்து பெறுவதற்கான மத அடிப்படையிலான நிபந்தனையை விளக்குகிறது. அதன்படி இந்து மதத்தை தவிர மற்ற மதங்களுக்கு மாறுபவர்களை பட்டியல் சாதியினராக கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாது என தெரிவிக்கிறது. ஆனாலும் 1956இல் சீக்கிய மதத்திற்கும் 1990இல் புத்த மதத்திற்கும் விலக்கு அளிக்கப்பட்டது. இதன் மூலம் இந்து மதத்தில் பட்டியல் சாதியாக இருக்கும் ஒருவர் புத்த மதத்திற்கோ அல்லது சீக்கிய மதத்திற்கோ மாறும்போது பட்டியல் சாதி அந்தஸ்தை பெற முடியும். அதேபோல மதம் மாறிய ஒருவர் மீண்டும் இந்து மதத்திற்கு திரும்பும்போது தங்களது பட்டியல் சாதி அந்தஸ்தை பெற்றுக் கொள்ளலாம். இந்த சூழலில்தான் கடந்த 2021ஆம் ஆண்டு ஆந்திர மாநிலத்தை சார்ந்த சிந்தாடா ஆனந்த் என்பவர் கோத்தபாளையம் கிராமத்தில் பிரார்த்தனையில் ஈடுபட்டிருந்த போது அக்காலா ராமி ரெட்டி உள்ளிட்ட பலர் தங்களை தாக்கியதாகவும் சாதி குறித்து இழிவுபடுத்தியதாகவும் காவல்துறையில் புகார் அளித்திருந்தார். ஆனந்த் பட்டியல் வகுப்பை சேர்ந்தவர் என்பதால் எஸ்எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். ஆனால் ஆனந்த் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியிருக்கிறார். அதே சமயம் பாதிரியாராக இருந்து வருகிறார். இந்த சூழலில் அவர் பட்டியல் சாதியினருக்கான பாதுகாப்பை பெற முடியாது என கூறி ஆந்திர உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த ஆந்திர உயர்நீதிமன்றம் கிறிஸ்தவத்தில் சாதி அமைப்பு கிடையாது, எனவே மதம் மாறிய ஒருவருக்கு பட்டியல் சாதி என்ற அந்தஸ்தை பெற முடியாது என 2025ஆம் ஆண்டு தீர்ப்பளித்தது. இந்த வழக்கில் பாதிரியார் ஆனந்த் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் PK மிஸ்ரா மற்றும் NV அஞ்சாரியா ஆகியோர் அடங்கிய அமர்வு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இந்து, சீக்கிய அல்லது பௌத்த மதங்களை தவிர வேறு மதங்களை பின்பற்றும் எவரும் பட்டியல் சாதியினராக இருக்க முடியாது. வேறு எந்த மதத்திற்கும் மாறுவதால் பட்டியல் சாதி அந்தஸ்தை இழக்க நேரிடும். இதனை அரசியலமைப்பு சட்டம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. எனவே அவர்கள் பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் பாதுகாப்பு கோர முடியாது என தெரிவித்து ஆந்திர உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை உறுதி செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது.